எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரையும் எங்கள் சேனலுக்கு வரவேற்கிறோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது ஆடி செவ்வாய். அதுக்காக காலையில் 4:30 மணிக்கு டே வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிட்டு காலையில் எழுந்து வாசல்லாம் தெளிச்சிட்டு கோலம் போட ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே பிளான்ட்ஸ்க்கு எல்லாமும் தண்ணி ஊற்றிட்டோம். காலையிலேயே தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு காலையிலே செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் அப்படியே ஒன்று ஒன்றா செய்ய ஆரம்பிச்சிட்டோம். எப்போதுமே நம்ம ஒரு விஷயத்தை நினைப்போம், அது மேலே ஆசைப்படுவோம், அதுக்கான முயற்சிகள் வந்து நம்ம எடுத்துகிட்டே இருப்போம். எந்த ஒரு விஷயத்த ஆழமாக நம்ம அதிகமாக நினைக்கிறோமோ அதை பற்றி நம்ம தேடிக்கிட்டே இருப்போம். சர்ச் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி செஞ்சுட்டே இருக்கும்போது அது கண்டிப்பாக ஒரு நாள் நிறைவேறிடும். நம்ம நினச்சது உண்மையாக இருந்து நீங்கள் ஆழமாக அதை நம்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நம்பிக்கையும் உங்களுக்கு வேணுங்கிற அந்த கான்ஃபிடென்ட்டும் அந்த விஷயத்தை நோக்கி உங்களை இழுத்துட்டே போகும். அந்த மாதிரி தான் எங்களுக்கு இந்த வீடு. நாங்கள் வந்து ஒரு மேரேஜ் ஆகி ஒரு 1 வீக்கில் வந்து இந்த ஊருக்கு வந்துட்டோம். இது வந்து எங்கள் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்ததுனால ஆஃப்டர் மேரேஜ் வந்து இங்கே நாங்கள் வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஆல்மோஸ்ட் இந்த சொந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு 5 வீட்டில் நாங்கள் குடியிருந்திருப்போம். ஒரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான நிறைய ப்ராப்ளங்களை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம். அப்போல்லாம் மனசு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அப்போல்லாம் நினைப்பேன், நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இருந்தால் நல்லா இருக்கும்ல, நம்மளை அப்போது யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கல்ல அப்படின்னு தோணும். அப்படியே அது கொஞ்ச நாள் ஆக ஆக அது ஒரு என்னோட கனவு மாதிரி ஆயிடுச்சு. எப்படியாவது நம்ம ஒரு சொந்த வீடு வந்து நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கனவாயிட்டு. இதுக்கு முன்னாடி வந்து சொந்த வீடுங்கிறது ஒரு கனவாக இருக்குமா அப்படிங்கிறதுல வந்து எனக்கு தெரியாது. ஏன்னா நாங்கள் 2 பேருமே ஊரில் இருந்ததுனால எங்கள் சொந்த வீட்டில் தான் இருந்தோம். வாழ்க்கையில் வந்து இப்படியெல்லாம் ஒரு கனவு வரும் அப்படிங்கிறதையே நான் வந்து இந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் தான் உணர்ந்தேன். அப்புறம் அதுக்காக முயற்சிகள் வந்து எடுத்துகிட்டே இருப்போம். நம்மளால் என்ன முடியும், எங்களோட பேரண்ட்ஸ் கிட்டேயோ எங்களோட சிப்ளிங்ஸ் கிட்டேயோ யாருக்கிட்டேயுமே எந்த ஒரு ஹெல்ப்புமே எப்போதும் நாங்கள் கேட்க மாட்டோம். அவங்களால பண்ண முடியுமா முடியாதான்னு எங்களுக்கும் அது தெரியும். எங்களோட பேரண்ட்ஸ் வந்து எங்களுக்கு நல்ல ஒரு எஜுகேஷனை கொடுத்தாங்க. அதை வச்சு நாங்கள் 2 பேருமே நல்ல ஜாபில் இருக்கோம். அதை நம்மளால் என்ன பண்ண முடியும், எங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபால் என்ன நாங்கள் பண்ண முடியும் அப்படிங்கிறத மட்டும்தான் எப்போதுமே யோசிப்போம். அப்படி தான் வந்து இந்த வீடு வந்து எங்களுக்கு கிடச்சிது. ஃபஸ்ட்டு வந்து ஓல்டு ஹவுஸாக எங்கேயாவது பழைய வீடு ஏதாவது இருந்தால் அதை வந்து நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் ஒரு தடவையும் தேட ஆரம்பிப்போம். அமௌண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், எங்களால் அஃபோர்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். அப்போல்லாம் நினைப்போம், எப்படி ஒரு லேண்டு வாங்கி அதுக்கப்புறம் எப்படி வீடு கட்டுறது, அதெல்லாம் ரொம்ப ப்ராசஸாக இருக்கும், நம்மக்கிட்ட அவ்வளோ அமௌண்ட் இருக்காது அப்படின்னு யோசிச்சுருக்கோம். சாமிக்கிட்டேயும் நிறைய தடவை வேண்டிப்போம், எங்களுக்கு ஏதோ ஒரு வழி காமிக்கணும் அப்படின்னு வேண்டிப்போம். அப்புறம் தான் எங்களுக்கு திடீர்னு சரி லேண்டே வாங்கலாம் அப்படின்ட்டு எங்கள் பாப்பா பிறந்ததுக்கப்புறம் நாங்களே 2 பேரும் பைக்கில் நிறைய இடத்துக்கு போகுவோம். நாங்களே எங்கெல்லாம் லேண்ட் இருக்குது, அது அமௌண்ட் எவ்வளோ, அது எங்களுக்கு அஃபர்டபுளாக இருக்குமா அப்படின்னு நிறைய சர்ச் பண்ணி பார்த்துருக்கோம், தேடி பார்த்துருக்கோம். அப்படி தான் இந்த லேண்டு வந்து எங்களுக்கு கிடச்சிது. அதுவுமே கடவுளுக்கான பிளெஸ்ஸிங் தான், அவங்க காட்டின வழியாக மட்டும்தான் நாங்கள் நினச்சிருக்கோம். அதுக்கப்புறம் அதுக்கான கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் இந்த வீடு கட்ட ப்ராசஸ் பண்ணோம். இதெல்லாம் கட்டுறதுக்கு முன்னாடி நிறைய தடவை எங்கள் ஹஸ்பண்ட் கிட்டே கேட்பேன், இது ஒரு படத்தோட டைலாக்காக கூட இருக்கலாம், நம்ம காணும் கனவெல்லாம் கனவாகவே போயிடுமா பார்த்திபா அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டே இருக்கோம். இதை நம்ம அச்சீவ் பண்ணிடுவோமா அப்படிங்கிற ஒரு அப்பப்போ ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கும். அப்போ எல்லாமே ஒரே நம்பிக்கை, இந்த கடவுள் மட்டும்தான். ஏன்னா யார்கிட்டேயுமே நான் போய் எதையுமே கேட்டதில்லை இந்த கடவுளை தவிர. கண்டவங்க கிட்டேயும் போய் கேட்குறதுக்கு ஆண்டவன் முன்னாடி போய் நம்ம எது கேட்டாலும் நம்ம கேட்குறது உண்மையாக நமக்கு தேவையாக இருக்கும்போது அதை கடவுள் கண்டிப்பாக கொடுப்பாரு. இது ஒரு உண்மையான என்னோட அனுபவம். ஃபைனலாக நாங்களும் வீடு கட்டி இங்கே வந்து குடி வந்துட்டோம். எங்கள் கனவு வந்து நிறைவேறின மாதிரி இருக்குது. அதுக்காக எப்போதுமே கடவுளுக்கு வந்து நம்ம நன்றி சொல்லணும். கடவுளுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் எல்லாருக்குமே நம்ம நன்றி சொல்லணும். அதை தினமுமே சொல்லுவோம். எப்போதும் காலையில் எழுந்ததுமே வெளியில் போய் அந்த வானம், நிலா, நட்சத்திரம் எல்லாத்தையும் பார்த்து
மனப்பூர்வமாக நன்றி சொல்லிட்டு தான் அந்த டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எங்களால் முடிஞ்சது வீக்லி ஒரு 2 டேஸ் டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடேஸ் மட்டும் இயர்லி மார்னிங்கே எழுந்திரிச்சு இந்த மாதிரி பூஜை பண்ணுவேன் என்னால். இது வந்து நான் லாஸ்ட்டு 1 இயராக இப்படி பண்ணிகிட்ருக்கேன். அதுலேயே எனக்கு நிறைய மாற்றங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு. நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் வந்து நடக்கிற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் செய்கிற எந்த ஒரு விஷயத்துலையும் நிறைய தடங்கல்கள் வந்தாலும் அதை மீறி அதை நாங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து கடவுள் கிரியேட் பண்ணி கொடுக்குறாரு அப்படிங்கிறத வந்து நம்புகிற மாதிரி இருந்துச்சு. அதனாலவே நாங்கள் வந்து இந்த விஷயத்த கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறோம். அந்த மாதிரி நிறைய செடிகள் வைக்கிறது, பூச்செடி இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் பழைய வீட்டில் இருக்கும்போதெல்லாம் நிறைய செடிகள் வந்து தொட்டியில் வச்சுருப்போம். நெக்ஸ்ட்டு வீடு ஷிஃப்ட் ஆகும்போது அந்த செடியெல்லாம் எடுத்துகிட்டு போய் நாங்கள் மாடியில் வச்சுருந்தோம். அந்த ஹவுஸ் ஓனர் சொன்னாங்க, மாடியில் வந்து தண்ணி வந்து ஃப்ளோரில் இறங்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. அதுக்காகவும் நாங்கள் ஸ்டெப்பெல்லாம் எடுத்து அப்படி இல்லாத மாதிரியும் நாங்கள் பார்த்துக்கிட்டோம். இருந்தாலுமே திரும்ப திரும்ப அவங்க சொல்லும் போதெல்லாம் அந்த செடியெல்லாம் கொண்டுட்டு போய் இறக்கி கீழே கொண்டுட்டு போய் வச்சுட்டோம். கீழே வச்சுட்டு அப்போது வரவங்கெல்லாம் ரோட்டில் வரவங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு செடியாக அவங்கவுங்க கேட்டாங்க. அவங்கவுங்களுக்கு கொடுத்துட்டோம். அப்போல்லாம் வந்து மனசு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம போகும்போது எதையுமே எடுத்துகிட்டு போக போகிறதில்ல. இந்த வீடாக இருக்கட்டும், நம்ம வாங்கி வச்ச பொருள் எதுவுமே நம்ம எடுத்துகிட்டு போக போகிறதில்ல. நம்மளை மாதிரி தான் எல்லாருமே. அந்த செடிகள் கூடவும் நம்மளை மாதிரி தான். ஆனால் அதை வளர்க்குறதுக்கு கூட அவங்க ஒத்துக்கலை அப்படிங்கும்போது ரொம்பவே மனசு கஷ்டமாக இருந்தது. சரி நம்மக்கிட்ட வளரலைன்னாலும் எங்கேயாவது போய் அவங்க நல்லா வளருவாங்க அப்படிங்கிறதுல எல்லாருக்குமே ஒரு ஒரு செடிகள் வந்து நாங்கள் கொடுத்தப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ என் தம்பிக்கிட்ட கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது அவன் சொன்னான், நீ சொந்த வீட்டுக்கு போயிட்டு ஒரு நந்தவனமே வைக்கலாம் ஹேமா, நீ வந்து கவலைப்படாத அப்படின்னு. இன்றைக்கி அந்த கனவு வந்து நினைவாயிட்டு. தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.